நான் ஃபஸ்ட் டைம் வந்து பலாப்பழத்தில் ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்தேன். ரொம்பவே நல்லா தான் வந்திருந்தது. சரி ஓகே இதை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு தான் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சூப்பராக நல்லாவே வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு வந்து பால் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சி அந்த ஏடைகள் இல்லாமல் கரைச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் பதத்துக்கு நல்லா கிடைக்கும். ஏடை தட்டாமல் நம்ம வந்து பாலை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நான் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அதை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு பால் நல்லா சுண்டி வந்த பிறகு நம்ம வந்து அந்த தண்ணியில் இந்த எடுத்து வச்சுருக்க கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு தண்ணி அதை இதில் கலந்துக்கிட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆறின பிறகு நம்மளுக்கு கட்டியாக ஆயிடும். அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்ம இப்போ வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த பக்கம் இது ரெடி ஆகிட்டே இருக்கக்குள்ளே நம்ம வந்து சைடில் வந்து பலாப்பழம் இருக்கு இல்லையா அதோடைய உள்ளே இருக்க கொட்டெல்லாம் எடுத்துட்டு அதோடைய சதை மட்டும் நம்ம தனியாக பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தனியாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு நம்ம பண்ணலாம். அந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை பண்ணிடலாம். பலாப்பழத்தில் அப்புறம் மாம்பழத்தில் அப்புறம் வாழைப்பழத்தில் இந்த மாதிரிலாம் ஐஸ்கிரீம் செய்யக்குள்ள கொஞ்சம் நல்லாயிருக்கும். வித்தியாசமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு ஆக்சுவலாக பலாப்பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீமாக செஞ்சு பார்த்ததில் இன்னும் ரொம்பவே பிடிச்சிருச்சு. நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து பலாப்பழம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு பாலும் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கட்டியான பிறகு சர்க்கரை நம்ம வந்து நம்ம ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் பத்தலைன்னு தோணுச்சு. அதனால நான் அரைக்கக்குள்ளே கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களோட பலாப்பழத்தோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்வீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேன் சொல்லலாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கெலாம் நம்ம வந்து மீடியமாக 3 ஸ்பூனே போதுமானது. சில பழம் வந்து ரொம்ப சக்கையாக இருக்கும். அந்த பழத்துக்கெலாம் கொஞ்சம் நல்லாவே சுகரை ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா ஆறிட்ட பிறகு இந்த அளவுக்கு கட்டி ஆகிடும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பலாசொலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இந்த ஆறின பாலையும் சேர்த்துக்கிட்டு இது கூடவே நம்ம வந்து பால் பவுடர் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா வந்து நம்மளுக்கு க்ரீமியாக கிடைக்கும். ஐஸ்கிரீம் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அப்படி ஸ்கூப்பில் எடுக்கக்குள்ள அப்படி வரும் நல்லா. அதனால் இதில் ஒரு 4-5 ஸ்பூன் பால் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் வந்து எனக்கு சர்க்கரை பத்தாத மாதிரி இருந்தது. அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் கிடச்சிரும். உங்களுக்கு இன்னும் நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வேணும்னா நீங்கள் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் ஒரு டைம் வந்து எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிட்டு திரும்பவும் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் 3 ஹவர்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் 8 ஹவர்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அதுக்கே எனக்கு நல்லா சூப்பராக க்ரீமியாகவே நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் கிடச்சிருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து பலாப்பழம் சீசன்றதுனால நமக்கு நல்லாவே பலாப்பழம் கிடைக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பலாப்பழம் சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீமாக செஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.